இவன் அரவிந்த் சாமி மாதிரி பேக் எல்லாம் போட்டுட்டு ஓடுறதுக்கு ரெடியா இருப்பான். அங்க இருக்கிற அக்காட்ட தாப்பாளக்கெல்லாம் சொல்லிட்டு போவான், அக்கா எதிர்த்தெல்லாம் சொல்லிருங்க அந்த மாதிரி கிளம்புறேன் அப்படி. அப்புறம் இவனை நான் பிடிச்சி வச்சிருக்கணும், அத்தான் போகாதீங்க தான், வேணாம் தான், இருங்க தான். முன்னாடி எல்லாம் நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிட்டு இருப்பேன். ஏதாவது சின்ன விஷயம் இருந்தா கூட ஐயோ இது ஆயிடுச்சேன்னு புலம்பிட்டே இருப்பேன். அம்மாவை தான் சொல்லிப்பாங்க, எனக்கு எதுவும் தெரியாது, நான் பண்ண மாட்டேன், எனக்கு வராது, தெரியாது, படிக்கல அப்படின்ற மாதிரி. நான் வீட்லயே உணவு கேட்கறதே ஒரு மாதிரியா தான் நினைப்பேன். இது வெளியே போய் வீட்லயே வந்து திருப்பி அவங்க கேட்பா இல்ல என்ன வேலை செய்யற 3 தோசைக்கு மேல 4வது தோசை கேட்கறதே நம்ம ஓகேமா ஆஃப் பண்ணிருக்குமா அடுப்பா. Happy Holidays வழங்கும் Black Sheep போலாம் ரைட். For hassle-free travel, choose Happy Holidays. Happy Holidays, journeys to memories. ஹாப்பி ஹாலிடேஸ் வழங்கும் பிளாக் ஷீப் போலாம் ரைட். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு நல்ல பேனல் கூட உட்காந்து எல்லாருமே வந்து பயங்கரமா டிராவலை ரசித்து செய்யக்கூடிய ஒருத்தவங்க, பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணிச்சிருக்கவங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, சில படங்கள் இங்கே வந்து வரப்போகுது, ஒரு படமாக வரும் இந்த செக்மெண்ட்ல. அந்த படத்தில் இருக்க ஒரு விஷயம் உங்களோட டிராவலில் ஏதாவது நடந்திருக்கும், அந்த மாதிரி அப்படி நம்ம கனெக்ட் பண்ணி இது மாதிரி. ஏன்னா டிராவல்னாவே நமக்கு தமிழில் ஞாபகம் வர சில படங்கள், சில பாட்டுக்கள், சில மனிதர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம படம் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை நம்ம ஒவ்வொன்றா போட்டு அவங்களுக்கு லைஃப்பில் நடந்த இது நான் தனித்தனியாக கேட்க போகிறது இல்லை. ஒன்று வந்தோன்னு உங்களுக்கு யாருக்கு சொல்லணும்னு தோணுதோ அடுத்தடுத்து நீங்களும் சொல்லலாம். அப்படி சொன்னால் நான் உன்னே சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறேன் மாட்டேன். ஐ எம் an anchor. ஓகே, யூ ஆர் a co-anchor. ஓகே. Oh really? Yes. Oh my god. இன்னைக்கு உன்னோட ஆங்கரிங் கேரியர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு தான் கடைசி. ஸோ லெட்ஸ் கோ the movies. எஸ், முதல் திரைப்படம் மெய்யழகன். ஜென்ரலாக இந்த மெய்யழகன் மாதிரியான கதாபாத்திரங்கள் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ராவலில் ஒரு மெய்யழகன் ஒருத்தர் பற்றி சொல்லலாம், மறக்கவே முடியாது. அவர் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அவர் பண்ண விஷயத்தை என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்படி இருக்க யாராவது ஒரு மெய்யழகன், நீங்கள் பார்த்த மெய்யழகன். முக்கியமான கேரக்டர் இருக்காரு அதுல, அரவிந்த் சாமி வராருல, அந்த அரவிந்த் சாமி தான் இவரு. எப்படா இந்த பயணத்தை விட்டு வீட்டுக்கு போவோம் நினைச்சுக்கிட்டே இருப்பான். நான் வந்து கார்த்தி மாதிரி இவனை ஓல்டு எந்திரிச்சு செருப்பெல்லாம் கட்டிட்டு ஓடிடுவாங்க, அத்தான் போகாதீங்க அத்தான் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலின்னு ஒரு கட்டத்துல வந்து மணி ப்ராப்ளம் வந்துருச்சு, அது சாப்பிடணும் ஓகேங்களா. அதனால நம்ம வந்து தெரியாரவங்கிட்ட போய் உணவு கேட்கறோம், அதே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். நான் வீட்லயே உணவு கேட்கறதே ஒரு மாதிரியா தான் நினைப்பேன். இது வெளியே போய் வீட்லயே வந்து என்ன திருப்பி அவங்க கேட்பா இல்ல என்ன வேலை செய்யற 3 தோசைக்கு மேல 4வது தோசை கேட்கறதே நம்ம ஓகேமா ஆஃப் பண்ணிருக்குமா அடுப்பா அப்படின்னோம். இந்த இடத்துல வந்து புதுசா போய் நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் பையா, எனக்கு சாப்பாடு கொடுக்கும், அதே பெருசு. இவர் என்ன பண்ணுவாருன்னா கறி வாங்கிட்டு வா, புரதச்சத்து தேவைப்படும். அந்த புரதச்சத்து தேவைன்னா புரதச்சத்து உனக்கு தேவைப்படுதா, அதுக்கு நம்மகிட்ட காசு இருக்கணும்ல, ஆண்டவன் கொடுப்பான், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். நான் அந்த கடையில போய் நின்று ரொம்ப நேரமா நின்று கேட்க முடியாம நின்றுகிட்டே அவனா என்ன நிக்கிறீங்க வா அப்படின்னு கேட்பான். தமிழ்நாடு அப்படி இப்படி என்ன சொல்லுப்பா, இந்த மாதிரி டிராவல் பண்றோம், காசு தொலைஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொன்னதுனால கொடுக்குறாரு. இப்ப நான் அவர் கொடுத்துட்டாரு. இப்ப நான் என்ன கேட்கணும், அவன் கறி கேட்பான். நான் கறி எப்படி கேட்கறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இது வந்து இதே எனக்கு என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு வந்து அந்த புரதச்சத்துக்காண்டியே இந்த பயணத்தை முடிக்கலான்ற ஒரு, அதனால இவன் அரவிந்த் சாமி மாதிரி பேக் எல்லாம் போட்டுட்டு ஓடுறதுக்கு ரெடியா இருப்பான். அங்க இருக்கிற அக்காட்ட தாப்பாளக்கெல்லாம் சொல்லிட்டு போவான், அக்கா எதிர்த்தெல்லாம் சொல்லிருங்க அந்த மாதிரி கிளம்புறேன் அப்படி. அப்புறம் இவனை நான் பிடிச்சி வச்சிருக்கணும், அத்தான் போகாதீங்க தான், வேணாம் தான், இருங்க தான், என்ன இப்படி பண்ணாதீங்க தான் சொல்லி, கறி கூட எனக்கு வேணாம் தான், புரதச்சத்தை நான் இழந்துக்கிறேன், நீங்க இருங்க தான் அப்படின்னு சொல்லி. அந்த மெய்யழகன் வந்து நானே, அந்த மாமா வந்து இவன் தான். ஒரு மெய்யழகன் இருந்தனால இந்த அரவிந்த் சாமி தப்பிச்சாரு, இல்லைன்னா வந்து அப்புறம் இவரை போயிருப்பாரு, நான் தனியா வந்திருக்கணும். என்னோட மூமெண்ட்ல ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, நான் இங்கே டிஎல்எஃப்ல தான் ஒர்க் பண்ணேன் இனிஷியலா ஸ்டார்டிங்ல. அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. அவனுக்கும் அவன் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதை காமிச்சாலும் பெருசா ரியாக்ஷனே கொடுக்க மாட்டான், ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவான். அவனுக்கு அது பிடிக்குதா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே போதும்னாற மாதிரி ஒரு கேரக்டர். அதாவது இந்த ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஆக்டர் சொல்லுவாங்க பாருங்க, எங்களோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், எங்களோட செலிப்ரேஷன் லெவலே இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அவனை நான் செலவு பண்ணி மால்தீவ்ஸ்க்கு கூட்டிட்டு போனேன். ஒரு 5 to 4 days ட்ரிப்பு. நான் வந்து ஏதாவது ஒரு புது பிளேஸ் பார்த்தாலும் நமக்கு செம்ம எக்ஸைட் ஆகிடும், ஒரு மாதிரி அப்படியே ரெஃப்ரெஷிங் ஆகிடும். ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மச்சான் கேட்டா அப்படின்னு தான், இவ்வளோதான், டேய் மால்தீவ்ஸ்டா என்னடா அப்படின்னு, அவ்வளோதான், இவ்வளோதான், இதோட முடிச்சிருவான். ஐ வாஸ் லைக், என்னடா நீ எங்கே தாண்டா எக்ஸைட் ஆகுன்னு சொல்லிட்டு. அப்புறமா அங்கே மால்தீவ்ஸ்னா கண்டிப்பாக பிக்னிஸ் ஃபாரினர்ஸ்லாம் இருப்பாங்க, நாங்கள் சும்மா ஷூட்லாம் எடுத்து ப்ரோ பதிவு பண்ணிட்டாரு. ரியாலிட்டியே நான் சொல்றேன், கண்டிப்பா அடுத்த கேள்வி நீங்க அதை கேட்பீங்க, வந்தனே புரிஞ்சிருச்சு. ஸோ அது
அதை பார்த்துமே அவனோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இதுதான். பட் ஆனால் அவன்கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் என்னன்னா, அவன் கூட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். ரொம்ப கேப் கழிச்சு அவன் என்னோட ட்ரிப்புக்கு வரான். அந்த இடத்துல அவன் சொன்னது, நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்ற போது கான்டென்ட்ஸ் எடுப்போம், நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இதை தாண்டி உனக்கான டைம்னு கொஞ்சம் எடுத்து ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி இந்த பிளேஸை ரசிச்சுட்டு போடான்னு அதை சொல்லி என்னை புரிய வச்சது அவன் தான். அப்போ இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் அட்மையர் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனோட எக்ஸ்பிரஷன் லெவல் அவ்வளோதான். பட் நான் என்னன்னா ஒரு வீடியோ எடுக்கணும்னா இந்த ஷாட் எடுக்கணும், ஸோ ட்ரோன் இங்கே ஃப்ளை பண்ணணும், இந்த ஆங்கிள் முடிக்கணும், லைட் இது டெக்னிக்கலாக மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பேன். என்ன வெளியே கொண்டு வந்து ஒரு 4 days ஷூட் முடிச்சிட்டியாவா, 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், உட்காந்து இந்த பிளேஸ் அனுபவி வா அப்படின்னு சொல்லி நான் ட்ராவலராக ஸ்டார்ட் பண்ணி கமர்ஷியலாக போகாமல் என்னை திரும்பி ட்ராவலராக கொண்டு வந்தது அந்த ஒரு மெய்யழகன். சூப்பர் சூப்பர். அவன் பேர் சுதன். இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவன் நான் மறக்கவே மாட்டேன். சூப்பர். எனக்கு என்ன மூமெண்ட்ஸ் அப்படின்னா, இது ட்ராவலில் நடக்கல. நான் ஸ்கூல் போகிற டைம்லாம் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்பேன். நம்ம இதை அச்சீவ் பண்ணணும், இப்படி ஆகணும், அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி யோசிக்க மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் போவேன் வருவேன், அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கோம். அப்போ நான் வந்து பைக்கில் வந்து ஒருத்தர்கிட்ட, மோஸ்ட்லி எங்கள் ஊருக்கு பஸ்ஸஸ்லாம் இருக்காது, நான் ஏதாச்சும் ஒரு வண்டி லிஃப்ட் கேட்பேன், அப்படியே போயிட்டே இருப்பேன். ஸோ அப்போ வந்து ஒருத்தர்கிட்ட பைக்கில் வந்து லிஃப்ட் கேட்டு போகும்போது ரொம்ப நேரம் பேசிகிட்டே வந்தார். நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கும்ல, இந்த மாதிரி ட்ரை பண்ணும்பா, இந்த மாதிரி பண்ணிங்க, உனக்கு என்ன பிடிக்கும், எதுக்குமே நான் சொல்ல மாட்டேன், பதிலே சொல்ல மாட்டேன், இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அப்போ தான் வந்து என்ன பண்ணார்னா, ரொம்ப நேரம் பேசிகிட்டே வந்தார். நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே வந்தார். நான்லாம் பேசிக்காக அட்வைஸ் பண்ண கேட்கவே மாட்டேன். அவர் சொன்னது எப்படி எனக்கு பதிஞ்சுது அப்படின்னு சொல்ல மைண்டில் நம்மளுக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே மைண்ட்லேயே இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணணும் செய்யணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப வருஷம் 10-15 வருஷம் ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் அந்த தாட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நடந்து ஒரு 20 வருஷம் இருக்கலாம். பட் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று டவுன் ஆனால் கூட திரும்பி அந்த தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல பூஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்னா ஒரு பூஸ்ட் டக்குன்னு கொடுக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த மெமரி இருக்கு. அவர் பேர் என்னன்னு தெரியாது, ஜஸ்ட் ஒரு லிஃப்ட் கொடுத்தோம். ஆமா, சூப்பர் சூப்பர் சூப்பர். தலைவர் சமீபத்துல கூலி ஆடியோ லான்ச்ல பேசும்போது சொல்லியிருந்தேன், யூனிவர்ஸ் வந்து உங்க காதுல வந்து ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. ஜென்ரலா யூனிவர்ஸ் காதுல வந்து அதுவா பேசாது, காத்துல பேசாது, யாரோ ஒரு மனிதர் மூலமா தான் பேசும். அப்படிதான் அது உங்களுக்கு வந்த மெசேஜ்னு நினைக்கிறேன். அதை நீங்க சூப்பர். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும், நமக்கே நடந்திருக்கும். எஸ், அடுத்த படம் அன்பே சிவம். நான் வந்து ஒருத்தர் சந்திச்சேன் அந்த மாதிரி. இந்த ரைடு போகும்போது தாங்குன்னு ஒரு வில்லேஜ், இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ் தாங்குன்னு. அங்கே வந்து ஒரு வயசானவர் இருந்தார். அவர் ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன், சரி அங்கே யாரோ அந்த லாங்குவேஜ் லடாக்கி போல இருக்கு, லாங்குவேஜ் தெரியாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சு 18 லாங்குவேஜ் பேசுகிறாரு. 18 லாங்குவேஜ் பேசுகிறாரு. அந்த ஏரியாவில் மொபைல் நெட்வொர்க் கிடையாது, ப்ராப்பர் டிவி கிடையாது. அந்த அவரோட ட்ரெஸ்ஸிங் செஞ்சு எல்லாமே வந்து தோற்றம் எல்லாமே வந்து ஒரு நார்மலாக இருந்துச்சு, ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் ஓகே இங்கே இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் தான் அந்த ஸ்கூலுக்கு அங்கே இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இந்த சாப்பாடு சாப்பிடணும், இந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட அவரோட ஒரு 1 hour பேசும்போது அந்த வாழ்க்கையை இப்படி பார்க்கலாம் அப்படின்றத அவர்கிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடியெல்லாம் நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டு இருப்பேன். ஏதாவது சின்ன விஷயம் இருந்தால் கூட ஐயோ இது ஆயிடுச்சேன்னு புலம்பிகிட்டே இருப்பேன். ஆனால் அவர் பேசினதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. அது எப்படின்னா, ஓகே எது நடந்தாலும் நன்மைக்கே நடக்கும், இது வந்து ஓகே எடுத்துக்கணும், இதை விட ஒரு பெட்டரான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு இதுவாக இருந்துச்சு. அவர் பேசும்போது நல்லா இருந்துச்சு. ஃபேஸ் இஸ் நாட் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். இந்த மாதிரி நேரங்களில் தான் நமக்கு அப்படி தோணும். எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அனுபவம். பாகிஸ்தான் பார்டர் பக்கத்துல தங்குறதுக்கு இடமே இல்லாம ட்ரைசைக்கிள் வச்சுட்டு அன்னைக்கு நோம்பு, எனக்கு சரியான தண்ணி தாகம், எங்க தங்குறதுனே தெரியாம ஒரே ஒரு குட்டி தர்கா இருக்கு. தர்கா பக்கத்துல போய் டெண்டை போட்டு தங்கிடுவோம், முஸ்லீம்ஸ் இருக்க ஏரியா தானே நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி போய் தங்க போறோம். அங்க ஒருத்தர் இருக்காரு, பாடிலாம் பார்க்க கட்டு மஸ்தா இருக்காரு, ரொம்ப அழுக்கா இருக்காரு. ஏன்னா நம்மளோட இவர் ரொம்ப அழுக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லி சரி போய் தங்க வச்சிருவாருன்னு சொல்லி போய் தங்க போயிட்டோம். நாங்க போய் உட்காந்துருக்கோம், எங்களை பேசி அன்பை காட்டி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சிறாரு, கூல் செஞ்சிருக்கேன் குடிங்க அப்படின்னு சொல்லி அன்பை காட்டி இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காரு. அவர் பண்றது எல்லாமே வந்து கோவத்தை ஏற்படுத்திட்டே இருக்கு. எடிட் பண்ண முடியல, வீடியோ அப்லோட் பண்ண முடியல, என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்க மேல அவர் ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து எப்படி கமல் சார் வந்து மாதவன் சார் மேல அவ்வளவு அன்பு வச்சிருப்பாரோ, மாதவன் எப்படி இரிட்டேட் ஆவாரோ அதே மாதிரி நாங்க இரிட்டேட் ஆனோம். அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது தெரியுது, நாங்க போகும்போது ரொம்ப அழுகிறாரு அவர். தேம்பி 2 நாள் அங்க இருந்தோம், அழுகிறாரு, எங்களை கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டாரு. அப்புறமேட்டு அவர் யாருன்னு தெரியும் போது அந்த தர்காவே அவரோட தான். பின்னாடி அவருக்கு ஏக்கர் கணக்குல சோளம் போட்டிருக்காரு. ஆனாலும் அழுக்கு உடையோட இறைவன் எனக்கு இதான் கொடுத்தான், நான் இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கிறாரு.
பாகிஸ்தான் பார்டர் பக்கத்துல அவர் நினைவா எங்களுக்கு பாகிஸ்தான் காசு கொடுத்துட்டு அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அங்கிருந்து வரும்போது எங்களுக்கு ஒரு குற்றம் இருந்துச்சு, ஐயோ நம்ம சரியா அவரை ரிசீவ் பண்ணாம விட்டோமோ, வேலை டென்ஷன்ல நம்ம அவர் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதான் ஃபேஸ் இஸ் நாட் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட்ன்ற மாதிரி அப்பியரன்சஸ் ஆர் டிசெப்டிவ். அவர் ஏன் அழுதாருன்னே தெரியல. எங்களுக்கு கூட அழுக வரல. நான் அவர்கிட்ட கேட்டேன், பாபா ஏன் பாபா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் இந்தியில ஏதோ சொல்றாரு, நீ இப்போ 2 பேரும் பார்க்க என் பையங்க மாதிரி இருக்கீங்க, சரி போங்க கிளம்புன்னு முடிவு எடுத்துட்டீங்களா, போங்க நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், அப்படியே கையை கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னாரு. எங்களுக்கு வந்து அப்படியே ஒரு உடஞ்ச ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஐயோ இன்னும் 2 நாள் அவர்கிட்ட இருந்துட்டு போலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அவர் பேர் தெரியுமா? பேர் எது கேட்டீங்க? பாபா. அவர் பேர் பாபா. அங்க இருக்காரு, எல்லாரும் வந்து பாபா பாபான்னு கூப்பிடுறாங்க அவரை. நாங்களும் சரி பாபா. அதீரான ஒரு டைட்டில் நடக்கும்போது பின்னாடி அதீரா சின்ன வயசுல இருந்து வைக்கிங்ன்ற இனத்தோட அந்த மாதிரியான தோற்றத்திலே பின்னாடி இருந்து வரும். அதனால ரொம்ப பேசணும்னா கோமாய் அந்த கட்டை எடுத்து அடிச்சிருவாருன்னு. இல்ல வேணாம், சரி உங்க உதவி வேண்டாம் அந்த மாதிரி. இந்த பழங்காலத்துல வழிபோக்கர்கள் பேசுவாங்களா, அந்த மாதிரியே பேசுறான். இவங்ககிட்ட எதுவும் உதவி கிடைக்காது, நம்ம போயிடலாம். மன்னர் உங்களிடம் என்ன சொல்லி இருக்கிறார்? இதுல வேற யாருக்காது அனுபவம் இருக்கு? இப்போ இந்த மாதிரி கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மாவே சொல்லுவேன். எங்கள் அம்மாவை தான் சொல்லிப்பாங்க, எனக்கு எதுவும் தெரியாது, நான் பண்ண மாட்டேன், எனக்கு வராது, தெரியாது, படிக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கும் அப்படி தான் நினச்சிப்போம் இனிஷியல் ஸ்டேஜில். பட் ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு கற்றுப்பாங்க, எல்லாமே கற்றுப்பாங்க. ஃபேமிலியில் வந்து நிறைய டஃபஸ்ட்டு சுச்சுவேஷன்லாம் வரும். நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிடுவோம், நம்மளால் முடியாதுன்ட்டு. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க என்னென்னா மணி ஏர்ன் பண்ணால் தான் பெருசு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் என்னென்னா கேரக்டராக வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம், ப்ளஸ் அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம க்ரோ ஆகி வரும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0லேருந்து 100 வரது தான் பெருசுன்னு கிடையாது, 0லேருந்து 1 வந்தாலும் அச்சீவ்மெண்ட் தான். பட் அந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ என்னோட லைஃப்லலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவங்கள பார்த்து தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். பட் இந்த ட்ரிப்பில் கூட பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு எந்த நாலேஜுமே இல்லைனாலும் எங்கள் அம்மா தான் எனக்கு கேமராமேன். ஸோ எங்கள் அம்மா தான் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி ட்ரிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒரு கட்டத்தில் வந்து என் பண்ணலான்னு நான் டிசைட் பண்ணும்போது வந்து எங்கள் அம்மா தான் அங்கே ஸ்ட்ராங்காக நின்று நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பூஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்களால ஒரு 5 hours கூட ட்ராவல் பண்ண முடியாது. இந்த 75 days வந்து அவங்க ட்ராவல் பண்ணாங்க. ஏன்னா அவங்ககிட்டயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப்பபிள் இருக்குது. பட் அவங்க எப்படி நினச்சிப்பாங்க அப்படின்னா, என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. இப்போ நானே க்ரோ ஆகியிருக்கேன் அப்படின்னா அவங்கள பார்த்து தான் இவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிறேன், நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது. என்னோடதுலேருந்து 90-100% அவங்ககிட்ட இருந்து வந்தது தான். ஸோ அவங்க அப்படி நினச்சிப்பாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். நீங்கள் வந்து குரோஹன், அதாவது கஸ்தூரி அம்மா ராஜ்மோகன், அதுதான் குரோஹன் அப்படின்னு சேர்த்து பேர் வைக்கும்போது அம்மாவை கூட்டிட்டு டிராவல் பண்ண போறீங்கன்னு நினைச்சிங்களா ஃபர்ஸ்ட்? இல்லை, அப்படிலாம் நான் வைக்கல. எனக்கு பேசிக்காக வந்து நான் இவ்வளோ தூரம் வரேன் அப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாமே பண்ணது. ஸோ அதனால் என்னோட நேமில் கொஞ்சம் ஃப்ரெண்டில் அவங்களோட லெட்டர் இருக்குன்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். நேம் ஏன் வச்சேன் அப்படின்னா, ஸோ குரோஹன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு பேசிக்காக ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இருக்கிற எல்லா ஸ்பாட்டுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஸ்பாட் எல்லாருமே அவங்களுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கணும். அந்த மாதிரி அந்த ஸ்பாட்ஸை நம்ம காட்டணும்னு சொல்லி தான் சேனல் பேரே நம்ம அப்படி வச்சோம். ஓகே, அடுத்த படம் போகலாம். பையா. ஒரு டிராவலில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தால் நம்ம ஏன் பெங்களூர்லேயும் வண்டியை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஹீரோ. ஸோ இப்படி உங்கள் ட்ராவலில் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு, மறக்க முடியாத பொண்ணு, இப்பதான் மெயின் மேட்டருக்குள்ளே வந்திருக்கீங்க, அதானே? 1 or 2 இதுக்கு ஒரு தனி எபிசோடே. பையாக்கள்ன்ற மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் காதல் பார்த்துருக்கீங்க, கண்ட்ரி விட்டு கண்ட்ரியும். ஆனா இந்தியா பாகிஸ்தான் காதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாள் காதல், ஒரே நாள்ல பார்த்தா அன்னைக்கே லெட்டர் எழுதி அந்த நதியில தூக்கி போடுறேன் அவங்க எடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனா ஆண்டவன் தலையெழுத்துல நமக்கு காதல்ன்ற ஒண்ணு இல்லைன்றது அப்பதான் தெரியும். அங்க இருந்து டாடா கட்டுறோம், இங்கேயும் டாடா கட்டுறாங்க. அந்த பெண்களை நோக்கி கண்ணு போயிருச்சு, யாரும் அவங்க அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நானும் பார்க்க இவனும் பார்க்க நான் விட்டு கொடுத்துட்டேன் இவனுக்கு. சரி எடுத்துக்கோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாகிஸ்தான்றதுனால விட்டு கொடுத்துட்டா, எப்படியும் சுடுபட்டு சாவ போறாங்க. தூங்கும் போது டிஸ்கஸ் பண்றோம், இதுதான் உலகத்திலே ஒரு சிறந்த காதலா இருக்கும், ஏன் நாங்க கல்யாணம் பண்ணி இந்தியா பாகிஸ்தானை சேர்த்து வைக்க கூடாது, ஒரு குழந்தை நல்லா இருக்கு, கற்பனையா நம்ம என்ன எப்படி கல்யாணம் பண்ணி அந்த நடுவுல இருக்க ஆத்துல குழந்தைய விட்டுருவீங்க, அது தளபதி மாதிரி போயிட்டு. இந்தியன் ஆர்மி, இந்த பக்கம் இந்தியன் பாகிஸ்தான், 2 பேரும் சல்யூட் பண்ணும்போது அந்த குழந்தை வரணும், நாங்க கைகோர்க்கிற மாதிரி. அவன் நான் சொல்லணும், அருண் குட்டியா இருந்த காட்டு குழந்தை வரைக்கும் போயிட்டாங்க பாரு. இவங்க வாழ்க்கையவே கம்ப்ளீட்டாவே படத்திலேயே வச்சிருக்காங்க. இல்ல எல்லாமே நடக்கும்போது கூட ஏதோ ஒரு பிஜிஎம் ஓடிக்கிட்டே இருக்கும் நினைக்கிறேன். இல்ல நாங்க வந்து ஃபியூச்சர்ல டைரக்டர்ஸ் ஆக போறதுனால அதை நாங்க என்னைக்குமே வந்து மைண்ட் டீடைல்ஸ் வச்சிருப்போம். இதை கேளுங்க, பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, பேசியாச்சு, 6 வேமா ஓடுது.
இதை தாண்டி அக்கறைக்கு போக முடியாது, இக்கரைக்கு வர முடியாது. அதனால என்ன பண்ணோம்னா எப்படிலாம் பாதை இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்றோம். மேப்லாம் பாக்குறோம், எங்க வந்து ஆறு கம்மியா ஓடுதுன்னு பாக்குறோம், நடந்தா முட்டிய அளவுக்கு போக முடியுமா, யாரு சுடுவாங்க, நைட்டு போனா சுட மாட்டாங்களான்னு சொல்லி இவனுக்காண்டி நான் ஸ்கெட்ச்ல இறங்குறேன். பார்த்தா இவனே ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கான். ஆல்ரெடி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தூக்க பிளான் போட்டோம். அப்புறமேட்டு சரி உயிர்ல ஆபத்து இருக்கு அப்படியே நடுவுல வந்தோடனே இவர் சொல்லிட்டாரு, இப்ப நம்ம வந்த பாதை வேற, இப்ப போயிட்டு இருக்கிற பாதை வேற, சரியா ஆண்டவன் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா, அந்த மாதிரி கான்செப்ட் வந்து பாகிஸ்தான்ல பொண்ணு கேக்குதா திடீர்னு வந்து ஒரு சித்தரா மாறிட்டாரு. நானும் அதை விட்டுட்டு அந்த மனவழியிலேயே சரி என்னைக்காச்சும். அப்புறம் அங்க இருந்து காஷ்மீர்ல இருந்து லடாக் போயிட்டோம். லடாக்லாம் போயிட்டு உத்தரகாண்ட் வந்த பிறகு அப்ப சொல்றான், இருந்தாலும் அந்த பொண்ணை தேடி நம்ம போயிருக்கலாம். யாரோ இவன் யாரோ சொந்தம் யாரா. ஒரு பாட்டை போட்டு 2 பேர் ஃபீல் பண்றாங்க. நீ ஏன்டா ஃபீல் பண்ற? வேணா, நீ கட்டி கொடுக்க வேண்டாம். ப்ரோ சொல்லுங்க. சோ என்னோட இது பாத்தீங்கன்னா நான் கவி கேள்விப்பட்டிருப்பேன்னு தெரியல. வாகமான் தேக்கடி அந்த பார்டர்ல கவின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு. அது நம்ம ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தான் போக முடியும். அந்த சைட் தென்மலை, அந்த கவியிலேருந்து நம்ம சபரிமலை ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அங்கே ஒரு கேம்ப் சைட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ அந்த கேம்ப் சைட்டில் ஒருத்தவங்க தங்கியிருந்தாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் கேரளா பொண்ணுங்க மேலே கொஞ்சம் ஆசைன்னு வச்சுக்கோங்க. ஆசைனா கேரளா பொண்ணுங்க பிடிக்கும் தம்பி, நீ ஆரம்பத்துலேருந்தே நீ கேரளா பொண்ணுங்க பிடிக்கும். ஸோ கட்டினா ஒரு மலையாள பொண்ணை தான் கட்டணும் அப்படின்றது ஒரு ஆசை. அதுதான் எனக்கு கேரளாக்கு நிறைய டிராவல் பண்ண வச்சதுன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ அது வேற மாதிரி போயிடுச்சு. ஸோ இல்லை ஆக போகுது ப்ரோ. அதே மாதிரி நானும் கேரளா போவேன். எனக்கு இனிஷியலாக அப்ரோச் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ்லாம் கிடையாது. நீங்களாம் டாட்டா காமிக்கிறீங்க, நான் பார்த்தேன் இங்கே கீழே குனிஞ்சிற ஆள் நான், அந்த மாதிரி உள்ள பையன் நான். எனக்கு அந்த கேம்ப் சைட்டில் ஒரு மலையாளி, ஷீ இஸ் அ vlogger. ஸோ அவங்களும் இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. பிடிச்சிருச்சு, எல்லாமே ஓகே ஃபைன். அடுத்த கட்டத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ரொம்பலாம் டீப்பாலாம் இது யோசிக்கல, ட்ராவல் ரிலேட்டடாகவே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ப் சைட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நிறைய மூமெண்ட் பேசுகிறோம். சரி நம்ம நிறைய ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் சம்மந்தமாக கொஞ்சம் பேசிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டாங்க. சரி மலையாளிக்கு நமக்கும் சுட்டு போட்டாலும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னையோட அதை கட் பண்ணிட்டு டிராவலை மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நோ பையா மூமெண்ட்ஸ் ஃப்ரம் நவ் ஆன். நீங்க ஆனா அக்ஷய் ப்ரோ நீங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கேம்ப்லாம் கண்டக்ட் பண்ணிருக்கீங்க. நான் ஆக்சுவலி என்னன்னா ஷீ கேம்ப்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவேன். அதாவது என்னன்னா விமென்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒன்லி விமென்ஸை மட்டும் ஒரு கேம்ப் சைட்ல ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஈவெண்ட் நான் கண்டக்ட் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி கேர்ள்ஸ் அண்ட் விமென்காக மட்டும் ஒரு கேம்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடைக்கானல ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையலாக பண்ணோம். நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே ஒரு கேர்ள்ஸ் கேம்ப்னா ஒரு காலேஜ் பொண்ணுங்க வருவாங்க அப்படின்றது. அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ், ஒரு வெளியே வராங்கன்னா இப்படி தான் வருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் ஒரு 80 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துச்சு. அந்த இடத்துல எங்களுக்கு மோர் தென் 50% வயசானவங்க, கல்யாணம் முடிச்சு குழந்தைய வீட்டில் விட்டு வரவங்க, இந்த மாதிரி எல்லாமே 40+ above women's. அந்த மொமெண்ட்ல கேம்ப் சைட் நல்லா நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த 80 பேரும் நின்று வந்து எப்படி நீங்க அதை யோசிச்சிங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் லிட்டரலி பர்பஸ்ஃபுல்லா நம்ம ஏதோ பண்ணோம்டா. இன்னொருத்தவங்களாம் சொன்னாங்க, கல்யாணம் 14 வருஷம் கழிச்சு இப்பதான் நான் வெளில வரேன் அப்படின்ற விஷயம். எங்களுக்கு வந்து ஒரு 80 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுன்னா அதுல ஒரு 30 ரெஜிஸ்ட்ரேஷன் ஹஸ்பண்ட்ஸ் கால் பண்ணி தான் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் வந்து மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா இது எங்களுக்குள்ள ஒரு ஐடியாலஜி. ஏன்னா பசங்க நினைச்சா எங்க வேணா ட்ரிப்பு போயிடலாம், அட்லீஸ்ட் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் பொண்ணுங்கன்ற போது அது நிறைய பேருக்கு பதில் சொல்லிட்டு தான் அந்த வீட்டோட தாண்டி ஒரு பஸ்ஸை ஏற முடியும். வர இடத்துல சேஃப்டி இருக்கா, சோ மெனி கொஸ்டின்ஸ் இருக்கும். நீ உண்மையிலே டிராவலுக்கு தான் போறியா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையும் பிரேக் த்ரூ பண்ணி அவங்க வரும்போது அந்த ஒரு சக்ஸஸ் தான் எனக்கு கண்டினியூஸாக 2-3 கேம்ப்ஸ் இயர் ஆன் இயர் பண்ண வச்சது. பியாண்ட் மணி அண்ட் பிஸ்னஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு மனசுக்கு ஒரு ப்ளீசிங்கான ஒரு விஷயம் வந்து அந்த திருப்தி தான் எல்லாத்தையும் தாண்டியது இல்ல. சரி, இப்போ ஒரு கேரக்டர் சொல்லணுமா 2-3 கேரக்டர் சொல்லலாமா? பத்தியா தம்பி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ காலேஜ் டேஸ்லலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். அதாவது உள்ள போக மாட்டேன், வெளியிலே பீச் அந்த மாதிரி. அப்போ நாங்கள் 2 ஸ்பாட்டையும் நோட் பண்ணீங்களா? பார்க்கு, பீச். ஸோ இங்கே தான் சுற்றிட்டு இருப்போம். அப்போ நாங்கள் கேங்கை தான் சுற்றிட்டு இருப்போமா. ஸோ அப்போ வந்து நாங்கள் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தோம். சரி ஓகே, சரி பேசலாம், அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போகலான்னு தான் நாங்கள் காலேஜுக்கே பஸ்ஸில் ஏறி. நாங்கன்னா நீங்கள் எத்தனை பேர்? நாங்கள் ஒரு 2-3 பேர் இருப்போம். ஸோ எனக்காக அவனுங்களாம் சேர்ந்து வருவானுங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்போம், அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். பஸ்ஸில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும்ல. அப்போ என்னன்னா ஒரு 10 rupees கொடுத்து காலேஜுக்கு டிக்கெட் எடுக்க சொன்னிச்சா. சரி ஓகே, இதான் ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்க 10 ரூபாய் 2 பப்ஸுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். எனக்கும் டிக்கெட் வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு பேலன்ஸ் கொடுக்கல. ஆக்சுவலி பேலன்ஸ் கேட்கும்போது வந்து இல்லை எனக்கும் டிக்கெட் எடுத்துட்டேன்,
ஸோ நாளைக்கு இந்த பஸ்ஸில் வாங்க, நான் உங்களுக்கு டிக்கெட் எடுத்து தர்றேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அந்த பொண்ணு வெயிட் பண்ணோம், அந்த பொண்ணு வரல. சரின்ட்டு பார்க்லேயே தங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கும் 2-3 நாள் கழிச்சு அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் நின்றுச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு பேசணும், இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துருந்தோம்ல, வாங்க பஸ்ஸில் ஏற்றிடணும்னா அந்த பொண்ணு வேணாம் நீங்கள் போங்க அப்படின்ட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பஸ்ஸில் போயிட்டு இருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், பார்ப்போம், போயிட்டு இருந்தோம். அதே மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஒரு 1 month 2 month கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸுக்கு பக்கத்தில் பயங்கரமாக சண்டை நடந்துட்டுருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த பொண்ணை யாரோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க போல். அந்த அப்பாவோட அந்த பொண்ணோட அப்பா வந்து போலீஸ் போல, ஃபேமிலியாக வச்சு குமுறுன்னு குமுறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை நீ இருக்க வேண்டிய இடம் தான் அப்படின்னு சொன்னாங்க. தலையே வைக்கல, அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட்டோம். உங்களுக்கு அது நடக்கலையே ப்ரோ? நீங்கள் ட்ரை பண்ணிருக்கோம்? இல்லை அது நடக்கல. ஒரு 3 வருஷம் காலேஜ், கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் இயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த பொண்ணை மீட் பண்ணி ஸ்லாம் புக்கெல்லாம் கொடுத்து ஸ்லாம் புக்கில் ஃபுல்லாக எழுதி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எழுதி இருந்தது. அதுக்கப்புறம் உங்கள் கேங்லாம் வருவீங்கன்னு பார்த்தோம், வரவே இல்லை. அப்படி இப்படிலாம் கொஞ்சம் நிறைய எழுதியிருந்து ஃபோன் நம்பரு அதெல்லாம் அந்த பொண்ணு எழுதி கொடுத்துருந்துச்சு. ஸோ அதுதான் ஒரு நல்ல மூமெண்ட். மம்மி கேட்டுக்கிட்டீங்களா? போன் நம்பர் இருக்கா இன்னமும்? இப்ப இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா பாரு, முந்தின ஜெனரேஷன்ல இப்படி டிக்கெட்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சு. இப்ப எல்லாமே பிங்க் பஸ் ஆயிருச்சு, டிக்கெட்டும் கிடையாது. நமக்கு மட்டும்தான் நம்ம டிக்கெட். ராபிடோ, பிங்க் ராபிடோ வந்து. ஆமா. அடுத்த படம் 24 அருமையான டைம் டிராவல். 24 டைம் டிராவல். இது என்னன்னா, ஒரு இடத்துக்கு போனோன்னே அது நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். இன்னுமே எனக்கு உண்டு. திருச்சி காவேரி பாலத்தை தாண்டும் போது எனக்கு மெய்சில் இருக்கும். அது ஏன்னா நம்ம ஊர், நம்ம இடம் அப்படின்றது. எனக்கு அங்கே போனோன்னே என்னுடைய சின்ன வயசுலாம் ஞாபகத்துக்கு வந்துடும். இப்படி ரொம்ப நாஸ்டாலஜிக்கா ஒரு இடத்துக்கு போனோன்னா அது டைம் டிராவல் பண்ணி உங்களை கொண்டு போகணும்னா எந்த இடம்? என்னோட பதில நீங்களே சொல்லிட்டீங்க. எனக்கும் அந்த காவேரி பாலம் தான். நம்ம திருச்சி திருவானை கோவில் தான். ஸோ திருச்சி எப்போ கிராஸ் பண்ணாலும், ஏன்னா நீங்க திருச்சினால ஈஸியாக கனெக்ட் ஆகும். காவேரி பாலத்தில் அந்த கிரில் மாதிரி ஒரு கம்பி போட்டிருப்பாங்க, அதுதான் அந்த பாலத்துக்கான அடையாளம். அப்புறம் செவரு கட்டுறது, அந்த பெயிண்டிங்லாம் பண்ணும்போது அந்த சைடில் நான் அந்த ஸ்கூலில், எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூல் தான். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் இந்த ஸ்கூலை கட்டடிச்சுட்டு பாலத்துக்கு கீழே போய் விளையாடுறது, அங்கே ஒரு வாலிபால்லாம் அடித்து தொலைச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குது வந்து திருச்சி காவேரி பாலம். டிஜே சாமும் திருச்சி காவேரி பாலம் தான், நானும் திருச்சி காவேரி பாலம் தான். அந்த பாலத்தை நினைச்சாலே அப்போ வந்து சின்ன வயசுல அதில் நடந்து போறப்ப அதுக்கு பக்கத்துல ஒரு பாலம், சின்ன பாலம் இருக்கும், சின்ன பாலம் இருக்கும். அதுலதான் நடந்து போவோம். அதுல நடந்தா இங்க பஸ் வந்தா அந்த பாலம் ஆடும். ஸ்ப்ரிங் பாலம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆடும். இப்ப அதெல்லாம் இல்ல, அதுக்கு மேல வேற பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். 24 மொமெண்ட் வந்து நான் 9th படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு காம்படிஷனுக்காக டெல்லி போயிருந்தேன். அப்புறம் அதே 11th படிக்கும் போது குவாலியர் போயிருந்தேன், மத்திய பிரதேஷ். இந்த டிராவல்ல அப்ப போனது சொகுசான வாழ்க்கையில நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்படி போயிருந்தோம். இப்ப நாங்க கையில பைசா எல்லாமே எதுவுமே இல்லாம ஒரு ட்ரை சைக்கிள் எடுத்துட்டு நான் டெல்லி போகும்போது இவன்ட்ட சொல்றேன், மாப்பிள்ள இந்த இடத்துல தான் வந்து நான் அப்ப 2 போட்டோ எடுத்தேன், இந்த இடத்துல வந்து இங்க நின்று சாப்பிட்டோம். ஒருத்தர் வந்து ரசம் சாதம் கொண்டு வந்து கொடுத்தாரு எங்களுக்கு, நம்ம இந்தியன், நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், அவர் வித்துக்கிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட வாங்கி இங்க உட்காந்து தான் சாப்பிட்டோம். இங்க பாரு, இவன்ட்ட வரதுக்கு முன்னாடியே சொல்றேன், இப்ப பாரு அது வரும் பாரு, இந்தியா கேட் இப்ப கிராஸ் ஆனோடனே வரும் பாரு, ரெட் ஃபோர்ட் இங்க இருக்கும், இங்க ஜமா மஸ்ஜித் இருக்கு, இங்க வந்து குவாலியர்ல ஒரு டெம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்றேன். இப்ப நாங்க ட்ரை சைக்கிள மெதுவா, அப்ப வந்து பஸ்ல வேகமா போயிட்டோம். இப்ப ட்ரை சைக்கிள மெதுவா அழுத்திட்டு போகும்போது நான் ஒன்னொன்னா சொல்றேன், அந்த மொமெண்ட் வந்து அப்படியே 24 மாதிரி ஃப்ரீஸ் ஆகி அந்த மழலை ஸ்ராஜ் வந்து அப்படியே என் கண்ணு மடி. ஐயோ, அந்த சின்ன ஸ்ராஜ், நம்ம என்னதான் வயசானாலும் அந்த குட்டி மழலை வந்து என்னைக்குமே நமக்குள்ள இருக்கணும். அதை நான் வந்து ரீலீவ் பண்ண மாதிரி அந்த மொமெண்ட் இருந்துச்சு. இனிமேல் அந்த டிராவலே நான் 3 வாட்டி டெல்லி போயிட்டேன். 3 வாட்டியுமே நான் சின்ன பையனா இருந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அந்த இந்தியா கேட் மட்டும் நிக்கிறது, நான் போய் தனியா நிக்கிறது, அவங்களெல்லாம் பாக்குறது, அந்த குட்டி ஸ்ராஜ் வந்து அப்ப வெளியே வந்தான். ஸோ அந்த 24 மொமெண்ட் வந்து இந்த லைஃப்ல, இந்த டிராவல்ல, அதுவும் ட்ரைசைக்கிள் மூலியமா எங்களுக்கு கிடைச்சது. எனக்கு வந்து 2 இடம் இருக்குண்ணே. ஒன்று வந்து திருவாரூர் பக்கத்தில் ஒரு கிராமம், கடலாக்குடின்னு சொல்லி ஒரு கிராமம். அங்கே வந்து எப்போ போனாலுமே அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு ஃபுல்லாகவே இதுவாக இருக்கும், நெட்வொர்க் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அங்கே போனோம் அப்படின்னா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம், ஃபோன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, எந்த தொந்தரவுமே இருக்காது. நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். அங்கே அது வந்து வேறு எங்கேயுமே நான் வந்து பார்க்கல. சுற்றிக்கிட்டே இருக்கோம், வருஷம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த ஒரு நாள் அங்கே போகும்போது ஒரு நல்ல நிம்மதியாக இருந்துச்சு. அங்க வந்து சொல்றத பார்த்தா கூமாப்பட்டி மாதிரி நமக்கு உடனே போகணும் போல இருக்கே. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கும். அந்த சின்னதா ஐயனார் கோயில் ஒன்று இருக்கும். உட்காந்தோம்னா அப்படியே அங்கேயே ஃபுல் டே அங்கே இருப்போம். அன்னைக்கு நைட் அங்கே தூங்கிட்டு அந்த இதுலேயே வயலுக்கு காட்டிலேயே தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு கிளம்பி வர்றது, அது ஒன்று நல்லா இருக்கும். என்கிட்ட யாராவது உங்களுக்கு என்ன மாதிரி ட்ராவல் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா நான் அதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பேன். அதாவது காலைல போகணும், ஒரு தென்னந்தோப்பு, ஓகே, காலில் போயிட்டு இளநியை பறித்து அங்கே ஃப்ரெஷ்ஷாக அப்போ இளநீ பறித்து குடிக்கணும். குடித்தோன்னே அங்கே வந்து போய் ஏதாவது ஒரு பம்பு செட்டு எதாவது இருந்துச்சுன்னா
குளிக்கணும். நல்ல குளியல் ஒரு மணி நேரம் போட்டு வெளில வந்தா இட்லி நாட்டுக்கோழி குழம்பு சுட சுட இருக்கணும் இட்லி. அப்பதான் அங்க இருந்து எடுத்துருக்கணும். அப்படி ஒரு இட்லி இறா அதை சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அது இட்லியை கறி குழம்போட சாப்பிட்டுட்டு அவள் லைட்டா கொஞ்ச நேரம் தூக்கம் வரும். தூங்கி எந்திரிச்சா பக்கத்துல ஆறு இருக்கும். அந்த ஆத்துல போய் குளிக்க போயிடுவோம். அப்ப இங்க எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கும். என்ன மீன் கறி நண்டு எல்லாமே. போயிட்டு வந்தா நண்டு சூப் கொடுப்பாங்க முதல்ல. அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை சாப்பிட்டு அங்கேயே பொரிச்சு அப்படியே இறா நான் ஏன்டா டிராவல் பண்றேன். சாப்பிட்டுட்டு அதே இடத்துல ஒரு கைத்துக்கட்டுல போட்டு தூங்கி சாயங்காலம் எந்திரிச்சு ஒரு டீ அங்கேயே, அதான் அந்த விறகடுப்புல பண்ற டீக்கு ஒரு ருசி இருக்கும். அந்த டீ எடுத்து அப்படி குடிச்சிட்டு அப்புறமா ஈவினிங் கிளம்பி சென்னை வரும். இப்படி ஒரு ஏக்கருக்குள்ள ராஜா பாட்டு. நீ இருப்பியே, நம்மள்ட்ட தான் ஒரு மார்ஷல் இருக்கே, தூக்கிட்டு போக வேண்டியதா. ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நீங்க சொன்னோன்னா அதை சொல்லணும்னு தோணுச்சு. இந்த ஷோல தான் இதெல்லாம் சொல்ல முடியல, வேற எங்கேயும் போய் சொன்னா பைத்தியம்ன்றாங்க. ஸோ இப்போ என்னோட மூமெண்ட் என்ன அப்படின்னா, என்னோட தாத்தா இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வீடு கட்டி அந்த மாதிரி வாழ்ந்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்த ஜென்ரேஷன்லாம் மெயின்டைன் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. பட் அப்போ நமக்கு இருக்கும்ல அந்த இடத்துல. ஸோ ஊரில் எல்லாம் ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல, ஸோ உங்கள் தாத்தா இப்படி இருந்தார், உங்கள் தாத்தா பாட்டிங்கெல்லாம் இப்படி வாழ்ந்தவங்க, நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, நிறைய பேர் பேசி நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம்ல. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு இமேஜினேஷன் வரும்ல. ஸோ இப்படிலாம் நம்ம ஊரில் இருந்திருக்காங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், அதை நம்ம மாற்றணும்னு சொல்லி நினச்சிட்டே இருப்போம்ல. பட் அப்போது இருந்த வீடு என்ன பண்ணோம்னா அதை டிமாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் நான் அந்த தாட்ஸோடையே ஒரு 10 years ட்ராவல் பண்ணுவேன்ல. ஸோ அதெல்லாம் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 yearsக்கு முன்னாடி ஒரு அதே இடத்துல வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன். ஸோ அந்த வீட்டில் நான் போய் நிற்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த தாட்ஸ் இருக்குல்ல, நம்ம யோசிச்சு பார்ப்போம்ல, நம்ம பண்ணணும்ன்ட்டு அந்த இதெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். எனக்கு அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகிடும் அந்த இடத்துக்கு போனாரு. ஆனால் எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி, நம்ம இந்த 90s கிட்ஸ்க்குலாம் ஒரு காமன் ஸ்டோரி எல்லாருக்குமே இருக்கு. நம்மளோட அப்பாக்கள், அதுக்கு முன்னாடி தாத்தா இதெல்லாம் வச்சிருந்தாரு. இந்த ஏரியா ஃபுல்லா அவங்களோடது. இப்போ அங்க ஒரு தியேட்டர் இருக்கே அது அவங்களோடது, நம்மளோட அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கே அது நம்மளோடது. இப்படி சொல்லிட்டே இருப்பேன். அப்போ நடுவுல இந்த 2 ஜெனரேஷனும் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அம்புட்டே அழிச்சுட்டு நம்ம கிட்ட வந்து நீ என்ன உருப்படைய மாட்டேன் நம்மள சொல்லியிருக்காங்க. பட் இப்போதான் வந்து 90s கிட்ஸ்லாம் மறுபடியும் இந்த மாதிரி வீடு கட்டுறது, அந்த இடத்த திருப்பி வாங்குறது, பல இடங்களை மீட்டு எடுக்கிறதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளோட கடமையா எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஹேட்ஸ் ஆஃப் 90s கிட்ஸ். இந்த மாதிரி எனக்கு காஷ்மீர் போனான்னு தோணுதுடா, போலாமா அப்படின்னு சொல்லி நைட்டு பேசிட்டு இருக்கேன் ஒரு 7 மணிக்கு. நம்ம இன்னும் பாண்டிச்சேரி போவோமா, சன்ரைஸ் பார்ப்போமான்னு எப்படி உருப்பிடும். இவன் அந்த பாட்டி கிட்ட வைப்ல அடுத்த ட்ரிப் நான் ஓட்டணும், ஒரு 3 மணி நேரத்துக்கு மாத்தி இவன் வந்து நானே ஓட்டுறேன், வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஜாலியா போகுது அப்படின்னா நான் வாடா நான் ஓட்டுறேன், இல்ல இது ஏன் காலம்னு சொல்லி ஓட்ட ஆரம்பிக்கிறேன். உன் காலம் ஓட்டுறா அப்படின்னு சொல்லி வைபா போய்கிட்டே இருக்கும். இந்த ஊர்னாவே நம்மளை ஏமாத்துறானுங்க. அதனால என்ன பண்ணா நம்ம போகக்கூடாது, இவனை வச்சு செய்யணும், நல்லா சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். திரும்பி ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கோம். டிரைவர் கண்ணாமலாம் திட்டுறாரு. நான் தான் வர சொன்னா வரல பார்த்தா அங்க பார்த்தா சுட்டுக்கிறாங்க, கல்லெத்த அடிச்சுக்கிறாங்க. அவன் செத்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் சிவரிங் ஆகிருக்கு. அப்படியே சொன்னோன்னா அப்படியே நிக்கிறேன், இவனை தூக்காம அப்படியே நின்றுகிட்டு இருக்கீங்க. போச்சு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக வருது. Happy Holidays வழங்கும் Black Sheep போலாம் ரைட்.